ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே டேஸ்டியான ஓம் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடையில் நம்ம இதை வாங்கி சாப்பிட்ருப்போம். இதை வீட்டில் எப்படி ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இதோட நம்ம கடையில் பார்த்திங்கன்னா காரம் இருக்காது, பட் நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சமாக மிளகா பொடி ஆட் பண்ணி நம்ம காரமும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து இப்போ நம்ம முறுக்கு குழலில் இறங்காதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓமம் ஊற வச்சுருக்கேன். இந்த வாட்டர் மட்டும் இப்போ ஃபில் பண்ணி அந்த ஸ்மெல்க்காக எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை ஃபில்டர் பண்ணி வெறும் ஓம தண்ணீர் மட்டும் சேர்த்துக்கலாம். ஓமம் போடலாம், பட் அது முறுக்கு குழலில் இறங்காது. ஸோ இதோட நெய், பட்டர், ஆயில் எதையாவது ஒன்று ஹீட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை கை பொறுக்கிற சூட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் எது இருக்கோ, பட்டர், கீ ஆர் ஆயில், நீங்கள் குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா அந்த ஆயில் உப்பு, காரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிசைஞ்சு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது சப்பாத்தி மாவை விட லூஸாக இருக்கணும், தோசை மாவை விட டைட்டாக இருக்கணும், பஜ்ஜி மாவோட டைட்டாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா முறுக்கு குழலில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம இதை போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதை ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா டைரெக்டாக உங்களால் முடியும் அப்படின்னா கடாயிலே புழிஞ்சிடலாம். அப்படி இல்லைனா ஒரு பிளேட் மேலே புழிஞ்சிட்டு கூட நீங்கள் ஆயிலில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், புழிஞ்சிட்டோன்னா அப்படியே சூப்பராக போட்ட உடனே பிரிஞ்சு சூப்பராக வருது. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பக்கமாக திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ஈஸியான, ரொம்பவே ஹெல்த்தியான, ஏன்னா வீட்டில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாத வீட்டில் ஹோம் மேட் ஓம் பொடி ரெடி. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, நான் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி. இதை நம்ம